ஒரு ஊரில் ஒரு விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவருக்கு எல்லாரும் போல தான் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற வழியை தினம் தினம் தேடிக்கிட்டே இருந்தார். ஒரு சமயம் புத்தர் அவருடைய ஊருக்கு வந்திருக்கிறதா கேள்விப்படுறாரு. உடனே புத்தரை சந்திக்கிறதுக்காக போகிறாரு. இவர் ரொம்ப ஆவலாக போகிறாரு. நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவர் தீர்த்து வச்சுருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் புத்தரை சந்திக்கிறாரு. புத்தர்கிட்ட போயிட்டு, ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான தீர்வுகளை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர்கிட்ட கேட்குறாரு. உடனே புத்தருமே, சொல்லுப்பா, உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா ஐயா நான் விவசாய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த விவசாயத்தில் என்னென்னா, திடீர்னு ஒரு சில டைமில் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்குது, ஒரு சில டைமில் மழையே பொழிய மாட்டேங்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, நான் போடுற அந்த பண்ணையம் எல்லாமே ஒரு சில டைம் மட்டும்தான் எனக்கு கை கொடுக்குது, மற்ற எல்லா நேரங்களும் வீணாக போயிடுது. அவ்வளோதானப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் கேட்குறாரு. இல்லைங்க ஐயா, இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது, ஐயா எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மகனுமே இருக்கான். என்னுடைய மனைவி பார்த்தீங்கன்னா என்கிட்ட அன்பாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில சமயங்களில் ரொம்ப அதிகப்படியாக கோவப்படுறாங்க, ரொம்ப அதிகப்படியான திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இது எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குங்க ஐயா. அடுத்த பிரச்சனை என்னென்னா, என்னுடைய மகன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒரு சில டைமில் நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான். நான் என்ன சொன்னாலையும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு என்னுடைய மனைவி வேறு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை நினைக்க எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பேருக்கு கடன் கொடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அந்த கடனையும் வட்டியையும் திரும்ப தராங்க. ஒரு சிலர் அந்த கடனை தரவே மாட்டேங்கிறாங்க. நானுமே ஒரு சிலர்கிட்ட கடன் வாங்கி வச்சுருக்கிறேன். அந்த கடனை எப்படி திருப்பி கொடுக்குறதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளாக இந்த மனிதர் புத்தர் முன்னாடி அப்படியே அடுக்கிக்கிட்டே போகிறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறாரு புத்தர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதுக்காக. இப்போ புத்தர் கொஞ்ச நேரம் யோசிச்சு சொல்கிறாரு, இங்கே பாரு நண்பா, உன்னுடைய பிரச்சனைகளை என்னால் தீர்க்கவே முடியாது, தயவு செஞ்சு இங்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த வார்த்தைகளை இந்த மனிதர் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. என்னது இது, புத்தரை பற்றி என்னென்னவோ சொன்னாங்க, அவர் எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வச்சிருவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே என்னடான்னா, நான் சொன்ன பிரச்சனைகளில் ஒன்று கூட தீர்க்க முடியாதுன்னு சொல்கிறாரு. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாரு. ஐயா, என்ன பிரச்சனை? நான் நிறைய பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதில் ஒன்று கூட உங்களால் தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த மனிதர் கேட்குறாரு. இப்போது புத்தர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போது நீ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுற அப்படின்னா, அடுத்தது அந்த இடத்துக்கு வேற ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணினா அடுத்து இன்னொரு பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பஞ்சமே கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. நீ பொதுவாகவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட 84 பிரச்சனைகள் இருக்கும். அந்த 84வது பிரச்சனை இருக்கு பார்த்தியா, அந்த பிரச்சனை தான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான பிரச்சனை. மீதம் இருக்கிற அந்த 83 பிரச்சனைகளுமே இந்த 84வது பிரச்சனையை பொறுத்து தான் இருக்குது. நீ மட்டும் அந்த 84வது பிரச்சனையை சால்வ் பண்ணிட்ட அப்படின்னா, மீதம் இருக்கிற அந்த 83 பிரச்சனைகளும் ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது கேட்ட உடனே அந்த விவசாயிக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ரொம்ப ஆவலாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஐயா, அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையிலுமே அதே மாதிரி 84 பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் அந்த 84வது பிரச்சனை மட்டும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே புத்தர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ அந்த 84வது பிரச்சனையை சால்வ் பண்ணோம் அப்படின்னா முதல்ல அந்த பிரச்சனை என்னங்கிறது உனக்கு புரியணும். அந்த 84வது பிரச்சனை வேறு ஒன்றும் கிடையாது. நீ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வாழணும்னு நினைக்கிற பார்த்தியா, அதுதான் அந்த 84வது பிரச்சனை. இந்த விஷயத்தை மட்டும் நீ சால்வ் பண்ணிட்ட அப்படின்னா மீதம் இருக்கிற 83 பிரச்சனைகளும் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தான் அந்த மனிதருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு பிறக்குது. அவர் எப்போவுமே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. இதனால தான் அவரால் ஒரே ஒரு சின்ன பிரச்சனையை கூட அவரால் தாக்கு பிடிக்க முடியல. இப்போ புத்தர் சொன்னதை கேட்டுக்கிட்டு, சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போது இந்த கதையில் வந்தது போல தாங்க நம்முடைய வாழ்க்கையிலுமே அந்த 84வது பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மட்டும் இங்கே அழிச்சிருங்க. அந்த எண்ணத்தை மட்டும் நீங்கள் தூர தூக்கி போட்டுடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மீது இருக்கிற எல்லா பிரச்சனைகளும்
நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லாருக்கிட்டையும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன்று சால்வ் பண்ணிங்கன்னா இன்னொன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு சில பிரச்சனைகள்லாம் நம்மளால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கும். நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், இப்போ திடீர்னு பிஸ்னஸில் நஷ்டமாகிறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்க்காம நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாவே இந்த மன உளைச்சலிருந்து நம்ம ரொம்ப சுலபமாக வெளியில் வந்துடலாம். அதே மாதிரி நீங்களுமே அந்த 84வது பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ரொம்ப சுலபமாக தீர்ந்துடும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.